நீ ஸ்கூலுக்கு போறல்ல? இல்ல, கல்லு ஷாப்புக்கு போறேன். என்ன வரீங்களா? காலை வேளையில நீ எதுக்காக இப்படி தேவையில்லாம கோவப்படுற? உங்களுக்குலாம் வெக்கமே இல்லையா? சின்ன பசங்களோட குடிச்சிட்டு ரோட்ல விழுந்து கிடக்க. சரி, அதெல்லாம் விடு. எப்பாவது ஒரு தடவை தானே. ஒரு வாட்டியா? இது எத்தனாவது வாட்டி? இந்த பாருங்க, என்ன ஏதோ சொல்ல வச்சிடாதீங்க. இவர்கிட்ட சொல்லி எந்த பிரோஜனமும் இல்ல. நீ இங்கதான் இருக்கியா? எரும மாடு அங்க எங்க ஆடிக்கிட்டே நிக்கிற. வேலு, எந்திரிச்சிங்களா? நேத்து கொஞ்சம் ஓவர் அடிச்சேன்னு நினைக்கிறேன். நினைக்கிறீங்களா? நேத்து எப்படி வீட்டுக்கு வந்தீங்கன்னு தெரியுமா? இப்படி. வேலு, நேத்து ஐயா கொடுத்த பணத்தை காணோம். அது எங்கன்னு உனக்கு தெரியுமா? நேத்து ஐயா கொடுத்த காசெல்லாம் அப்படி போச்சே. எனக்கு எதுவுமே ஞாபகத்துல இல்ல. உங்களுக்கு எப்படி ஞாபகம் இருக்கும்? அப்படியே உங்களை போன மாதிரி தானே எல்லாரும் வீட்டுல தூக்கிட்டு வந்து போட்டாங்க. அந்த டீயை கூட தேவையில்லாம பேசிக்கிட்டு. டீனா ஒரு ஆளுக்கா? நான் என்ன வேற வீட்டுல இருக்கேன்? உங்களுக்கு டீ கொடுக்க தான் தங்கச்சி இருக்கால. மறுபடியும் உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க, உங்களுக்கு டீ போட்டு தரேன். அப்படின்னா ஸ்ட்ராங்கா ஒரு டீ போடு. இன்னைக்கு வீட்ல இருந்து எனக்கு பச்சை தண்ணி கூட கிடைக்காது. காப்பி தூள் இருக்கான்னு போய் பாக்குறேன். ஏய், உங்க அண்ணனை பட்னி போட்டு கொல்ல போறியா என்ன? ஓ, கஷ்டமா இருக்கா? பட்னி தான் போடணும் இந்த குடிகார பையனை. நேத்து கொடுத்த சாப்பாடு மேலதான் அவர் படுத்து தூங்குனாரு. பரவாயில்ல, அங்க இருக்க வேலையெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு போனா எனக்கு டைம் ஆயிடும். அப்புறம் வாத்தி எடுத்துட்டு வரேன். நான் வரேன். டேய் வினோ, இவனுங்க கிட்ட தோத்தனால இப்ப என்னடா ஆச்சு? அவங்க கிட்ட ஜெயிச்சாலும் தோத்தாலும் லாபம் என்னமோ நமக்கு தான்டா. தோத்ததுக்காக ஃபீல் பண்ணாத. 10,000 ரூபா தான் நான் அடிச்சிட்டேன்ல. அதுப்புறா சிம்பிள். நம்ம ஃபுட்பால் டீமை இம்போர்ட் பண்றதுல ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட். இருக்கிறதுலே உங்க அண்ணன் தாண்டா ஒரு முட்டாள். ஒத்துக்கிறேன்டா. அப்ப நம்ம போலாம்ல? எங்கடா? ஊட்டிக்கு தான். ஓ, ஊட்டி மலை பியூட்டி, உன் பேரு என்னம்மா? ஏய், அங்க பாத்தியா? ஒரு நல்ல இடத்துக்கு போகும்போது இவ வேற குறுக்க வரா பாரு. யாரா அந்த பச்சை ட்ரெஸ்? பார்க்கலாம். ஹலோ, தூக்கி இல்லாமடா. தூக்கு தூக்கு மிச்சம் வைக்கணும். கண்டிப்பா. என்னடி முறைக்கிற? இவன் அந்த கீழ் தெருவில் இருக்கவ கொஞ்ச நாளா பார்த்துட்டு தான் இருக்கேன். என்ன வரியா? உன்னை ஊட்டியில இறக்கி விட்டுறேன். நீங்க வாமா, பயப்படாத. வா, போயிட்டு ஜாலியா இருக்கலாம். கருமண்டா. ஏய் நில்டி. போடா. இவள அவளை எங்க இன்னும் காணோம்? அவ எங்க தான் போயிருப்பா? எங்க போயிட போறா? சாப்பிடுற நேரம் ஆனா வந்துருவான். வேலை செய்யறதுக்கு அவ ஒண்ணும் வரலன்னு உங்களுக்கு தெரியும்ல. காலங்காத்தாலே அவளை பத்தி குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க. அவ படிக்கிற புள்ள தானே. அவ வராததுக்கு ஏதாவது காரணம் இருக்கும். பெத்த அம்மாவுக்கு கூட இவ்ளோ பாசம் இருக்காது. சொன்னா கோவம் வருது. இந்த பொண்ணுக்கு அம்மா இல்லைன்னு ஒருத்தர் கூட சொல்ல மாட்டாங்க. அம்மா வந்துட்டாளா? அம்மா. இப்பதான் உன்னை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். நீ ஏன் வந்துட்ட? உனக்கு 100 ஐஸ்மா. ஆமா ஆமா, உயிரோட வந்ததே பெரிய விஷயம். ஏன், என்னாச்சுமா? நடந்து போறவங்கள ஜீப்ல அடிச்சு கொல்ல பார்த்தா நீங்களா இருந்தா என்ன பண்ணுவீங்க? கொல்ல பார்த்தாங்களா? யாரு? வேற யாரு? அம்பாட்டு வீட்டுக்காரன். பின்னாடி இடிக்கிற மாதிரி வந்தாங்க, பயம்புறுத்ததுக்காக. என்ன பண்ணோன்னு எனக்கு தெரியாம ஒண்ணும் இல்ல. அவ்வளவுதான விஷயம். அவன் ஏதாவது விளையாட்டுக்கு பண்ணிருப்பான். ஆமா, விளையாட்டு. காசு பணம் இல்லாதவங்க கிட்ட தானே அவர் விளையாட முடியும். அப்ப மட்டும் இந்த தொடப்ப இருந்திருந்தா. ஏய், சும்மா ஏதாவது பேசாம சாப்பிட்டுட்டு சீக்கிரமா ஸ்கூல் கிளம்பு. இந்த வேலையெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். வேணாம், நான் பெருக்கிட்டே போறேன். சமையல் கறி பேச்சல கேட்க முடியாது. என்ன 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 சொன்ன? ஓ, எதுவுமே இல்லம்மா. அடுத்த வாரம் தேவர் உங்களை பார்க்க வராருன்னு சொன்னேன். என்னம்மா? இந்த வாட்டி மழை ஏமாத்திருச்சே. மழை வராததுக்கு பஞ்சாயத்து தலைவர் நான் என்ன பண்ண முடியும் ஐயப்பா? ஊர் நிலைமை இப்படி ஆயிடுச்சு. தோட்டத்துல பயிர் பச்சை வாடி போயிடுச்சு. நாம புலம்பி என்ன பிரயோஜனம்?
அந்த கடவுளா பார்த்து ஏதாவது செஞ்சாதான். ஆமா ஐயப்பண்ணா, எனக்கு ஒரு சந்தேகம். கழுதைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா மழை பெய்யுமாமே, உண்மையா? தேவையில்லாத பேச்சை கிட்ட பேசுன அடிச்சு பல்ல உடைச்சிரு. எதுக்குன்னே கோவப்படுறீங்க? சந்தேகம் கேட்டேன், சொல்ல முடியல, விட்டுருங்க. நீ சொன்ன மாதிரிலாம் பண்ண முடியுமாடா மடையா? இதெல்லாம் யாராவது கேட்டா சிரிச்சிருவாங்க. கிளி, நீ படிக்கிற பொண்ணு தானே, என்னைக்காச்சும் மழை வருமா? அதுல என்ன சந்தேகம்? Rain, rain, go away. Come again another day. Little Killy wants to play. அப்படின்னா என்ன? புரியுற மாதிரி சொல்லுமா. நாளைக்கு வராது, ஆனா நாளைக்கு கண்டிப்பா வரும். கிளி சொன்னதுதான் மழை வரும். அது அவ ஸ்கூல்ல சொல்லி கொடுத்த பாட்டை படிக்கிறா. உங்களுக்கு என்ன இதுல சந்தேகம்? நீங்க வேணா பாருங்க, கண்டிப்பா பெய்யும். மழை பெய்யலன்னா பாதி மிஸ்ஸையும் நான் எடுத்துறேன். அக்கா உங்களுக்கு மிஸ் இருக்கா? எனக்கு இல்லடா லூசி, இவரோட மிஸ். ஏதனா ஐயா, என்னடி இது? நீ தள்ளி நிக்க மாட்டியா? வெத்தலை போட்டிருக்கன்னு சொல்ல மாட்டியா? அத சொல்லதான் வாய திறந்த. இவ்ளோ நேரம் ஆகியும் நீ வரலன்னு நான் நினைச்சேன். நீ வரமாட்டேன்னு. கணக்கு பீரியட் இருக்குன்னு வர வேணான்னு தான் நினைச்சேன். ஆனா வீட்ல இருக்கிற ஹெட் மாஸ்டர் ஒத்துக்கணும்ல. வீட்ல யாரு ஹெட் மாஸ்டர்? தாத்தா தான், வேற யாரு? உன் புக்கை எடு, நான் ஹோம்வொர்க் எதுவுமே பண்ணல. அத நீ சொல்லணும்னு எந்த அவசியமும் இல்லையே. ஐயோ, நானும் ஹோம்வொர்க் பண்ண மறந்துட்டேன். விளையாட புக் எடுறி. அப்போ டீச்சரை பார்த்தா பயம் இருக்குல்ல? பயம் இருக்காதான்? அந்த முண்டக்கண்ணியோட கண்ணையும் கோவமும் பார்த்தா என்னால முடியல. சரி எழுதிக்கோ. இரு பெண் எடுத்துக்கிறேன். ஐயோ, ஹாய், இது என்ன புதுசா இருக்கு? தாத்தா கிட்ட இருந்து திருடினேன் இந்த புகையிலைய. இன்டர்வெல்ல இதை எடுத்துட்டு சாப்பிட்டா போதும். அப்புறம் கணக்கு கிளாஸ் எப்போ முடியும்னு கூட தெரியவே தெரியாது. சொல்லு. a plus b the whole square is equal to a square plus 2ab plus b square. இந்த ஃபார்முலா ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சவன பார்த்தா முதல்ல ஒதுக்கணும். ஐயோ, கொஞ்சம் சீக்கிரமா எழுதுறியா? இல்லனா ஃபர்ஸ்ட் பீரியட் லேட் ஆயிடும், ரெண்டாவது பீரியட் சீக்கிரம் ஆரம்பிச்சிரும். ஐயோ, சூப்பர் ஜோக். சீக்கிரம் சொல்றீ. நல்ல ராசியான பொண்ணு. மழை மேகம் வந்துருச்சு. One step up and one step round, that is the way to London town. ஒருத்தவங்க இங்கிலாந்துல இருந்து வராங்கன்னு சொல்லிட்டு எவ்வளவு ஏற்பாடு பண்றாங்க. வாழைப்பழம் இல்லாம புட்டு சாப்பிட மாட்டாரு. டீயும் சக்கரையும் வேற வேற பாத்திரத்துல வேணும். ஆமா, அப்படித்தானே இருக்கும். சாப்பாடை கையில எடுத்து சாப்பிடாம ஸ்பூன்ல எடுத்து சாப்பிடுற இடத்துல இருந்து தானே வராரு. இங்க என்னடி முணுமுணுத்துட்டு இருக்க? One step up and one step down, that is the way to சும்மா ஆடிக்கிட்டு இருக்கத ஆளுங்க வராங்க பாரு. ஐயோ, அவங்க வந்துட்டாங்களா? சமையல்காரி இப்ப விழ போறா. One step up and one step down. ஆஹா, நல்ல சூப்பர் வரவேற்பு. நீங்க முக்கியமா சொல்லி ஏற்பாடு பண்ணீங்களா? எது? அந்த தொடப்பம் தான். இது ஏண்டி அந்த லக்கேஜை உள்ள எடுத்து போடு. தொடப்பம் இல்லாம எதை வச்சு பெருக்குவாங்களா? ஐயா, என்ன சாவித்திரி அம்மா அழுகுறீங்களா? நீங்க மனசுல நினைச்சா போதும், உடனே வந்துருவேன்னு சொல்லிட்டு போனேன். நீ போய் எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? நான் தான் டெய்லி கால் பண்றேன்லம்மா. போன பார்த்தாலே எனக்கு கோவம் தான் வருது. பேசிக்கிட்டே இருக்காம எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு குளிச்சுட்டு சாப்பிட வாங்க. சுட சுட நிறைய சமைச்சு வச்சிருக்கேன். Why not? தின்றதுக்குனே வந்திருக்கான் தடியே. ஃப்ளைட்ல ஏறி இவ்வளவு தூரம் வந்திருக்கான். மறுபடியும் தொடப்பமா? எங்க இருந்துமா புடிச்சீங்க இவள? போறப்ப இவ்வளவு உடம்பு இல்ல, நல்ல கலராவும் ஆயிட்டேன். ஆனா உங்ககிட்ட மட்டும் எந்த மாற்றமும் இல்ல. You are still young. ஆமா, பெரிய குமரி. You are still young. I also know English very well. We know that roads are convenient when we want to get from place to place. And bad roads damage the motor that use them. என்னடி பைத்தியமா உனக்கு? What? Very beautiful face, young lady. ஐயோ, மூஞ்ச பாரு. எரும மாடு. வேலு, நம்ம எல்லாருமே இன்னைக்கு படத்துக்கு போலாமாடா? நான் வரலடா அப்பா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தனியா சினிமாக்கு போயிட்டு வீட்டுக்கு போனப்போ நம்ம கிளி இருக்கால, பத்திரகாளியா வந்து நின்னா. சூளை மட்டும்தான் கையில இல்ல. அவளை பார்த்தா அவ்வளவு பயமா உனக்கு? வேலை உன்கிட்ட தெரியாம தான் கேக்குறேன். கிளி உனக்கு யாரு? தங்கச்சியா இல்ல அம்மாவா? ஏய், சிரிக்காதீங்கடா.
உங்களுக்கு யாருக்கும் எதுவும் தெரியாது போல. வேலு, நம்ம ஊர்ல காலையில ஒரு வண்டி வந்து நீ பாத்தியா? அதுல யாரு போனான்னு தெரியுமா? யாரு? நம்ம பெரிய முதலாளியோட பையன் ஜேவன் ஐயாவா? யாரு சொன்னா? நம்ம சூப்பராஜ். அவன்